உலக எங்கும் பரவி கிடக்கின்ற என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திரத்தடில் சிவாஜியின் தாயார் பற்றி. சிவாஜி கணேசன் தாயார் மரணம் 24/8/1972. சிவாஜி கணேசன் தாயார் ராஜாமணி அம்மையார் வயது 72 காலமானார். சிவாஜியின் வெற்றி படங்கள் வரிசையாக வெளியிட்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. 1969 அன்பளிப்பு, தங்க சுரங்கம், காவல் தெய்வம், குருதட்சணை, அஞ்சல் பெட்டி 520, நிறைகுடம், தெய்வ மகன், திருடன், சிவந்தமன் ஆகிய 9 படங்களில் நடித்தார். 1970 நடித்த படங்கள் எங்கம்மா, விளையாட்டு பிள்ளை, வியட்நாம் வீடு, எதிரொலி, ராமனே ராமனடி, எங்கிருந்து வந்தால், சொர்க்கம், பாதுகாப்பு. 1971 நடித்த படங்கள் இருதுருவம், தங்கைக்காக, அருணோதயம், குலமா குணமா, பிராப்தம், சுமதியன் சுந்தரி, சவாலே சமாளி, தேனும் பாலும், 3 தெய்வங்கள், பாபு. 1972 நடித்த படங்கள் ராஜா, ஞானவொளி, பட்டிக்காடா பட்டணமா, தர்மம் இங்கே, தவப்புதல்வன், வசந்த மாளிகை, நீதி ஆகிய படங்கள். நடிகர் எஸ்.வி. சுப்பையா சொந்தமாக தயாரித்த படம் காவல் தெய்வம். இதில் எஸ்.வி. சுப்பையா, சவுகார் ஜானகி, சிவகுமார் ஆகியோர் நடித்தனர். கதை வசனம் ஜெயகாந்தன். சாமுண்டி கிராமினி என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார். கௌரவ வேடம் யாரும் எளிதில் மறக்க முடியாத விதத்தில் அந்த பாத்திரத்தில் நடித்தார். சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்த படம் தெய்வ மகன். ஆரூர்தாஸ் வசனம் எழுதிய, ஏசி செல்வச்சந்தர் டைரக்டர் செய்த, இசை எம்.எஸ். விஸ்வநாதன். அப்பாவும் 2 மகன்களும் சிவாஜி சிறப்பாக நடித்தார். ஆஸ்கார் பரிசுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட படம் இது. சிவந்தமன் ஸ்ரீதர் டைரக்ஷனில் வெளிவந்த உருக்கமாகப்பட்ட படம். சிவாஜி கணேசன் ஜோடி காஞ்சனா. 100 நாட்கள் ஓடிய இப்படத்தில் பட்டத்து ராணி என்ற பாடலும் அந்த காட்சி படமாக்கப்பட்ட விதமும் மிகச்சிறப்பாக அமைந்தது. சிவாஜி கணேசன் சொந்த தயாரிப்பு வியட்நாம் வீடு. மேடைகளில் வெற்றிகரமாக அவர் நடித்த நாடகம். குடும்பத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை வைத்து இந்த நாடகத்தை கே. சுந்தரம் எழுதி இருந்தார். சிவாஜி கணேசனும் பத்மினியும் பிரமாதமாக தமிழ் பேசி அருமையாக நடித்தார். டைரக்ஷன் பே. மாதவன். கதைவசனம் சிறப்பாக எழுதிய சுந்தரம் பின்னர் வியட்நாம் வீடு என்று சுந்தரம் என்று புகழ் பெற்றார். கே. பாலச்சந்தர் டைரக்ஷனில் சிவாஜி நடித்த வரைபடம் எதிரொலி. இது சிவாஜி படமாகவும் இல்லை, பாலச்சந்தர் படமாகவும் இல்லை. எனவே தோல்வியை தழுவியது. ராமனே ராமனடி, எங்கிருந்த வந்தால், சொர்க்கம் ஆகியவை 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களாகும். எங்கிருந்த வந்தால் படத்தில் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்தவர் ஜெயலலிதா. இந்த படத்தில் ஜெயலலிதாவின் நடிப்பு பிரமாதமாக அமைந்தது. பல பரிசுகளை வாங்கி கொடுத்தது. கங்கா யமுனா என்ற பெயரில் நடிகர் திலீப் குமார் இந்தியில் எடுத்த படத்தை தமிழில் இருதுருவம் என்ற பெயரில் படமாக்கினார் பி.எஸ். வீரப்பா. இதில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக பத்மினி. இந்தி படம் ஓடிய அளவுக்கு தமிழ் படம் ஓடவில்லை. சாவித்திரி பிரபாப்தம். தெலுங்கில் சாவித்திரி ராஜேஸ்வரராவ் நடித்த முகனதுலு ஊமை உள்ளான் என்ற படம் வெற்றிகரமாக பெற்று வெள்ளி விழா கொண்டாடியது. பூர்ண ஜென்மத்தை பற்றி கதை. அதில் தமிழில் தயாரிக்க விரும்பினார் சாவித்திரி. நாகேஸ்வரராவ் நடித்த வேடத்திற்கு சிவாஜி கணேசன் ஒப்பந்தமானார். ஆரூர்தாஸ் கதைவசனம் எழுதினார். கண்ணதாசன் பாடல்களை எழுத எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்தார். படத்தை சாவித்திரி டைரக்ட் செய்திருந்தார். நடிப்பில் தன்னிகரற்று திகழ்ந்த சாவித்திரியின் இந்த படம் தெலுங்கில் 25 வாரம் ஓடியது. தமிழில் பதிப்பு அதிர்ச்சியில் தோல்வியை தழுவியது. சவாலே சமாளி. மல்லிகை ராஜகோபால் வசனத்திலும் டைரக்ஷனும் உருவாகிய படம். சிவாஜியின் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்தனர். இனிய பாடல்களை கொண்ட இப்படம் 100 நாட்களுக்கு மேல் கடந்து வெற்றிமாக உடையது. வசந்த மாளிகை. விஜயா சுரேஷ் கம்பெனிஸ் பிரமாண்டமான தயாரிப்பு. வசந்த மாளிகை சிவாஜியின் மாபெரும் வெற்றி படங்களில் ஒன்று. இதில் சிவாஜியின் ஜோடி வாணிஸ்ரீ, பாலமுருகன் வசனம் எழுத கே. மகாதேவன் இசையமைத்தார். டைரக்ஷன் கே.எஸ். பிரகாச ராவ். தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெள்ளி விழா கொண்டாடிய வசந்த மாளிகை இலங்கையில் 41 வாரங்களுக்கு மேல் ஓடியது. தாயார் மறைவு.
வெற்றி பவனிந்து வந்து கொண்டிருந்த சிவாஜியின் வாழ்க்கையில் 1922 ஆகஸ்ட் மாதத்தில் பெரும் சோதனை ஏற்பட்டது. அவருடைய தாயார் ராஜமணி அம்மாள் உடல்நலக் குறைவாக ஏற்பட்டு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆயினும் பலனின்றி ஆகஸ்ட் 24 இரவு 9 மணிக்கு மரணம் அடைந்தார். உயிர் பிரியும்போது சிவாஜி கணேசன், அவர் மனைவி கமலாம்பாள், அண்ணன் வி.சி. சண்முகம், தங்கவேலு, தந்தை சின்னையா மன்றையார் மற்றும் குடும்பத்தினர் உடன் இருந்தார்கள். தகவல் தெரிவிக்கப்பட்டதும் உடனடியாக முதலமைச்சர் கருணாநிதி சிவாஜியின் வீட்டுக்கு வந்து விரைந்து சென்றார். அவரை பார்த்தது சிவாஜியின் அவரை கட்டி பிடித்து கதறி அழுதார். அவருக்கு கருணாநிதி ஆறுதல் கூறினார். முதல் அமைச்சருடன் ராம அரங்கடல், அமில் தர்மலிங்கம் ஆகியோர் இணைந்தனர். வாழ்க சிவாஜி கணேசன் தாயார், புகழ் ஓங்குக. வணக்கம், வாழ்த்துக்கள்.